அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் தொழிலாளர்கள் படும் கஷ்டம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முதலாளியின் அடாவடியால் பறிபோன தொழிலாளியின் உயிர். மஹபூலாவில் நிகழ்ந்த சோக சம்பவம், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து எக்ஸிட் பர்மிட் இல்லாமல் குவைத்தை விட்டு வெளியேற முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்வேஸின் அதிரடியான புதிய சலுகை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி மஹபூலா ஏரியாவில் தங்கி வேலை பார்த்து வந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் தனது முதலாளியின் அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டதாக சக ஊழியர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது பங்களாதேஷ் தொழிலாளி தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நைட் டியூட்டி வேண்டாம், பகல் டியூட்டி வேணும் என முதலாளியிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த முதலாளி இஷ்டம் இருந்தால் வேலை செய், அப்படி இல்லைனா உன் விசாவை கேன்சல் செஞ்சு உன்னை பங்களாதேஷ்கே திருப்பி அனுப்பிவிடுவேன், மீண்டும் முன்னால் குவைத்துக்கு வர முடியாதுன்னு மிரட்டியுள்ளான். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பங்களாதேஷ் நபர் தவறான முடிவை தேர்ந்தெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மஹபூலாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தொழிலாளியின் ஸ்பான்சரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. குவைத்தில் உள்ள சில கம்பெனிகள் மற்றும் ஸ்பான்சர்கள் குவைத் சொல்லும் சட்டத்தை முழுமையாக ஃபாலோ செய்யறதே கிடையாதுங்க. குவைத்துடைய தொழிலாளர்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தொழிலாளர்களிடம் தான் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் என குவைத்தின் தொழிலாளர் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஷூன் விசாவோ ஹாதி விசாவோ எந்த விசாவில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பாஸ்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும். இதுதான் குவைத்துடைய சட்டம். ஆனால் சில முதலாளிகள் நம்ம குவைத்துக்கு வந்து ஃப்ளைட் இறங்கிய உடனே வேன் ஜவாஸ்ன்னு நம்ம பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. இதனால் எமர்ஜென்சியாக ரிட்டன் ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட நம்மளால் ஊருக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உங்கள் முதலாளி பாஸ்போர்ட்டை பிடிங்கி வைத்திருந்தாலோ அல்லது உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நேரடியாக லேபர் கோர்ட் அல்லது தூதத்துக்கு சென்று கம்ப்ளைண்ட் செய்யுங்க. அதை விட்டுட்டு தப்பான முடிவை தேர்ந்தெடுக்காதீங்க. அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கா அல்லது உங்கள் முதலாளியிடம் இருக்கா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் தேசிய விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் தற்போது புதிய ஆப்ஷனை குவைத் ஏர்வேஸ் பயணிகளுக்கு அறிமுகம் செய்துள்ளது. அதாவது குவைத் ஏர்வேஸில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு பேகேஜானது 46+7 என்றும் 32+7 என்றும் பேகேஜ் மற்றும் கேபின் லக்கேஜ் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது அறிமுகம் செய்துள்ள புதிய ஆப்ஷன் படி வெறும் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோவுடன் குறைந்த கட்டணத்தில் குவைத் ஏர்வேஸில் பயணிக்க புதிய ஆப்ஷன் அறிமுகம் செய்துள்ளது. குவைத் மற்றும் மற்ற பிற அரபு நாடுகளுக்கு பயணம் செய்ய நம்ம ஆளுங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்காரன் எப்போ ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுவான்னு தெரியாது. லாஸ்ட் மினிட்லையும் கேன்சல் பண்ணிவிடுவான். அதனால் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக விசா முடிய போகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எந்த விமானத்தில் பயணம் செய்தால் பாதுகாப்பானது மற்றும் கரெக்டான டைமுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த விமானத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அரவிந்த்ராஜ் என்பவர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, கேன்சல் பண்ணுறவங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் எடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. அதாவது விசா கேன்சல் பண்ணி குர்ஸ் அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாதுங்க. ஆனால் அவங்க விசா கேன்சல் செய்யப்பட்ட அந்த ஆர்டிகல் 14 நம்பர் விசாவான குர்ஸ் விசாவை இமிகிரேஷனில் காண்பிக்க வேண்டும். மற்றபடி கேன்சலில் போகிறவங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் கட்டாயம் கிடையாது, தேவையும் கிடையாது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்டுக்கு விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 29,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 34,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 26 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 26,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 24,700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 32,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 115 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் $975 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 72 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.